இப்போ அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் அதில் இந்த ஃபைல் மெனுவை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டில் உள்ளது நியூ, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து இந்த நியூ டாக்குமெண்ட்டுங்கிறத சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நம்ம எதுக்காக நம்ம வேலை செய்கிறோம், எந்த பர்பஸ்க்காக வேலை செய்கிறோங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆர்ட் போர்டை வந்து உருவாக்கணும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷனு. சரி, ஃபஸ்ட்டில் நியூ இதில் வந்து நம்ம ஒரு பேரை கொடுத்துக்க வேண்டியதுதான். ஏதாவது ஒரு பேரை கொடுத்துக்கோங்க. ஒரு பேர் வந்து கொடுத்துக்க வேண்டியது தான். சரி, இப்போ கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து நம்ம பேர் என்ன பேர் கொடுத்தோமோ அது வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். சரி, இப்போ அடுத்தது அங்கே வந்து கஸ்டம்ஸ்ன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆப்ஷன் வந்து இதில் இருக்கும். பிரிண்ட்டு, வெப்பு, டிவைஸு, வீடியோ அண்டு ஃபிலிமு, பேசிக் ஆர்ஜிபி, ஃப்ளாஷ் பில்டர் அப்படின்னு இருக்குது. இது பிரிண்ட்டுங்கிறத நம்ம எப்போதும் போல் சாதாரணமாக வச்சு வேலை செய்கிறதுக்கு அதை ப்ரெஸ்ஸில் கொடுத்து பிரிண்ட்டு போடுற மாதிரி இருந்தோம்னா அதுக்கு வந்து இதில் வச்சுக்கலாம். அடுத்து இது வெப்புங்கிறது வந்து இப்போ ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் உருவாக்குறீங்கன்னாக்கா அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே உருவாக்கணும்னாக்கா இந்த வெப்புங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது டிவைஸுங்கிறது வந்து அதாவது இப்போ வந்து டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருச்சு. இப்போ செல்ஃபோனு, ஆண்ட்ராய்டு ஃபோனு, அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வால்பேப்பரை ஏதாவது உருவாக்குறீங்கனாக்கா அதுக்கு இந்த டிவைசஸ் அப்படிங்கிறத இது பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது வீடியோ அண்டு ஃபில்ம் அப்படிங்கிறது வந்து சினிஃபீல்டுக்கு ஏதாவது நீங்கள் உருவாக்குறீங்கனாக்கா இதை வந்து நீங்கள் வச்சுக்கணும். ஆர்ஜிபி வந்து கலர் மோடு இது வேண்டியதில்லை. ஃப்ளாஷ் பில்டருங்கிறது வந்து இப்போ நீங்கள் ஒரு அனிமேஷன் மாதிரி உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து இதை நீங்கள் உருவாக்கிக்கலாம். சரி, இப்போ வந்து நான் பிரிண்ட்டுனே கொடுத்துக்கிறேன். சரி, இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்பேஸிங் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு பக்கம் ஒரு ஆர்ட் போர்டுக்கும் இன்னொரு ஆர்ட் போர்டுக்கும் இடையில இருக்கிற இடைவெளி. இப்போ நான் வந்து இதில் வந்து 4 இது வச்சுக்கிறேன். சரி, இப்போ வந்து நான் இந்த இதில் அடிச்சுட்டு இப்படி ஓகே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பாருங்கள், இந்த இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு பேப்பரு, இது ஒரு பேப்பரு, இது ஒரு பேப்பரு, இது ஒரு பேப்பரு, ஆர்ட் போர்டு. இந்த இடைவெளியை அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் அந்த இது. சரி, அப்போ பாருங்கள், இப்போ நியூவில் கொடுத்துட்டேன். இதில் 20 இருக்கா. இப்போ வந்து நான் அதை குறைச்சிக்கிறேன், 5 வச்சுக்கிறேன். சரி, 5 வச்சுட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். பாருங்கள் பார்த்தீங்களா, இதனுடைய இது வந்து குறைஞ்சிருக்கும். முன்னாடி அகலமாக இருந்துச்சு, இதில் வந்து இப்போ குறைஞ்சிக்குச்சு. அந்த மாதிரி இது ஸ்பேஸ் விட்டுக்கிறதுக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, அடுத்தது வந்து இது வந்து காலம் அது மாதிரி தான். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து இதில் 4ன்னு கொடுத்துருக்குறேன்னா. சரி, இப்போ வந்து பதினாறு கொடுத்துருக்குறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இது 4 காலமாக க்ரியேட் ஆகிருக்கும். பார்த்தீங்களா, 1 2 3 4. அதே மாதிரி 4 வரிசையிலையும் 4 4 16. ஓகே, அது மாதிரி தான் அந்த இடத்துல வந்து ஜென்ரேட் ஆகும். நம்ம வந்து இந்த பேஜ் இந்த இது கொடுத்தோம்னாக்கா நம்பர் ஆஃப் ஆர்ட் போர்டு கொடுத்தோம்னாக்கா காலம் அதாவே க்ரியேட் ஆகிக்கும். நம்ம மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் 3 இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ ஒருத்தர் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள் 3 3 வந்துடும். சரி, இப்போ அடுத்தது வந்து இது ஸ்பேசிங் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து சைஸு, இது லெட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தான் இதில் வந்து எல்லா சைஸும் இருக்கான். லெட்டரு, லீகலு, டேப்லாய்டு, A4, A3, B5 இதெல்லாம் வந்து இதில் இப்படி இருக்கான். சரி, அதே இது வந்து இங்கே வந்து நம்ம ப்ரொஃபைலில் வந்து இப்போ வெப்புன்னு போட்டிங்கன்னு வச்சுங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா A4 ஷீட்டு இதெல்லாம் இப்படி வராது. சரி, இதில் வந்து இந்த ஃபோட்டோஷாப்பில் உள்ளது மாதிரி தான் வரும். ஓகே, இப்போ வந்து கூட வச்சுக்கிறேன். இப்போ 9 வச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 இது இருக்குது. அதாவது இதில் வந்து இந்த 5 இருக்குது. இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து கிரிட் பை ரோ, ரெண்டாவதாக இருக்கிறது கிரிட் பை காலம், மூணாவதாக இருக்கிறது அரேஞ்ச் பை ரோ, நாலாவதாக இருக்கிறது அரேஞ்ச் பை காலம். இதை ஒன்று எப்படிங்கிறத
பார்ப்போம். சரி, இதில் நான் வந்து இப்போ ஒரு 9 இதை வச்சுக்கிறேன். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் பை ரோ இதை நான் கிளிக் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டில் உள்ளதை இது வந்து எப்படின்னாக்கா ஆர்ட் போர்டு 3 வரிசையாக 3 காலம் மாதிரி 3 வரிசையில் வரிசைக்கு 3 இது வந்து நிறுத்தம். பாருங்கள் 9 கொடுத்துருக்குறேன்னா இந்த பாருங்கள் பார்த்தீங்களா 1 2 3 4 5 6 7 8 9 இது மாதிரி இப்படி ஆர்ட் போர்டை நிப்பாட்டிடுறோம். சரி, இப்போ அடுத்தது இப்போ இதுக்கு அடுத்தது வந்து கிரியேட் பை காலம்ஸ். அதாவது ஆர்ட் போர்டை மேலே இருந்து கீழாக 3 பத்திகளில் பத்திக்கு 3 இது கொடுக்கும். அதை பாருங்கள், இது அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியாது, ஆனால் இது வந்து காலமாக பிரித்து தான் இது கொடுத்துருக்கோம். சரி, அதுக்கு அடுத்தது வந்து அரேஞ்ச் பை ரோ. இதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து அரேஞ்ச் பை ரோ. இதை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். இதை வந்து எப்படின்னாக்க லெஃப்டில் இருந்து ரைட்டு பக்கமாக, அதாவது இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட்டு பக்கமாக எல்லாத்தையும் ஒரே வரிசையில் நிப்பாட்டிடுறோம். பாருங்கள், இப்போ நான் ஓகே கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே இப்படி ஒரே வரிசையில் இப்படி ஆர்ட் போர்டை நிப்பாட்டிடுறோம். ஓகே, அடுத்தது அரேஞ்ச் பை காலம். இது வந்து எப்படின்னாக்க அதாவது அடுத்தது வந்து இது அரேஞ்ச் பை காலம். இதை கொடுத்துட்டோம்னாக்க இதை வந்து 1 by 1 மேலேருந்து கீழ் நோக்கி எல்லாம் இருக்கும். அதை பார்த்தீங்களா, இது மாதிரி எல்லா ஆர்ட் போர்டையும் இதில் இப்படி கொடுத்துக்கோம். சரி, அதுக்கு அடுத்தது சேஞ்ச் டு ரைட்டு. இது சேஞ்ச் டு ரைட்டு அப்படிங்கிறது இது என்னன்னாக்கா அதாவது இப்போ வந்து அரபிக் லாங்குவேஜ், உருது இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரைட்டில் இருந்து லெஃப்ட் நோக்கி எழுதிக்கிட்டு வருவாங்க. இப்போ நம்ம எல்லாம் எப்படி பண்ணுவோம், லெஃப்டில் இருந்து எழுதிக்கிட்டு ரைட்டில் போவோம். ஆனால் அவங்க இப்போ அரபு நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ரைட்டில் இருந்து லெஃப்ட் சைடு எழுதிக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி வேணும்னாக்கா இதை கொடுத்துடணும். இதை கிளிக் அடிச்சுட்டு இதை ஓகே கொடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதே மாதிரி அமைஞ்சுக்க. இங்கே இதிலேருந்து எழுதுனா இது அப்படியே வந்துடும். சரி, டைப் பண்ணாக்க வந்துடும். இது வந்து அவ்வளோதான். அடுத்து இது வந்து நம்ம வந்து எதை செலக்ட் பண்ணுறோமோ இப்போ நான் பிரிண்டில் வச்சுக்கிட்டேன். சரி, இப்போ வந்து இப்போ லெட்டர் இருக்குது, இது விட்டு இது வந்து இதனுடைய அகலம் எவ்வளவு அப்படிங்கிறத காட்டும். ஹைட்டுனா அதனுடைய உயரம் எவ்வளவு அப்படிங்கிறத பாயிண்டில் காட்டும். சரி, பிக்சல் இன்ச்சஸ் இது இதெல்லாம் காட்டணும்னு நினச்சிங்கனாக்கா இது வந்து அதில் காட்டிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விட்டு வந்து சென்டிமீட்டரில் வச்சுருக்கிறேன். இப்போ விட்டு வந்து 21 சென்டிமீட்டர் 21.59 சென்டிமீட்டர். சரி, அதே மாதிரி ஹைட்டு 27.94 சென்டிமீட்டர். இது இப்படி காட்டியிருக்கு. சரி, இப்போ இதில் வந்து இந்த இடத்துல வந்து அடுத்தது ஓரியன்டேஷன், அதாவது வெர்டிக்கலில் வேணுமா இது ஹரிசாண்டலில் வேணுமா அப்படிங்கிறது. இப்போ வந்து வெர்டிக்கலில் வேணுமா இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வெர்டிக்கலில் இது வந்துருச்சு. சரி, இப்போ இதை அடுத்தது வந்து இப்போ நான் ஹரிசாண்டலில் மாதிரி போடுறேன். சரி, இப்போ வந்து நான் ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இது வந்து அகலமாக இப்படி வந்துருச்சு. சரி, இப்போ அடுத்தது இப்போ இது வந்து இந்த ப்ளீடுங்கிறது வந்து இந்த பிரிண்ட் போடும்போது இது வந்து ப்ரெஸ்ஸில் போய் இதை இப்போ வாயில் சொன்னாலும் அது விளங்காது. இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெஸ்காரவங்க இருந்தாங்கன்னா கேட்டிங்கனாக்கா சொல்லுவாங்க. ப்ளீடுன்னா என்னங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. இது வந்து எதுக்குனாக்கா அந்த ஓரத்தில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டா தான் கிரிப்பர்னு சொல்லுவாங்க. அதை பிடிச்சிக்கிட்டே பிரிண்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் அதை வெட்டி எடுத்துருவாங்க. அவ்வளோதான். அது வந்து இது இன்னொன்று டாப்பில் எவ்வளவு, பாட்டம் எவ்வளவு, லெஃப்ட்டில் எவ்வளவு, ரைட்டில் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறத கொடுக்குறது தான். சரி, அடுத்தது இது வந்து அட்வான்ஸுங்கிறத வந்து இது வந்து கலர் மோடு. இதில் வந்து ஆர்ஜிபி இருக்கும், சிஎம்ஒய்கே இருக்கும். ஏதாவது ஒன்று தான் செலக்ட் ஆகியிருக்கேன். நம்ம வந்து இப்போ ஒரு சில டைமில் ராஸ்டரோட இமேஜ் இது பண்ணோம்னாக்கா அதுக்கு வந்து நீங்கள் ஆர்ஜிபி கலரை செலக்ட் பண்ணிக்கணும். சரி, அடுத்தது ராஸ்டர் எஃபெக்ட். இப்போ இது பிரிண்ட்டு, அதாவது ப்ரெஸ்ஸில் கொடுத்து மையை வச்சு பிரிண்ட் போடுறதா இருந்தாக்கா இது ஹையில் வச்சுக்கலாம். மற்றதுக்கெல்லாம் வந்து இப்போ வெப்சைட்டுக்கு தேவையானதை உருவாக்கும் போது என்ன பண்ணுறீங்க 150 வச்சுக்கலாம், இல்லை 72 வச்சுக்கலாம்.
ஆனால் பிரிண்ட்டுன்னு அது பிரிண்ட்டுக்கு கொடுக்கும்போது இதை வந்து இது கொடுத்தீங்கன்னாக்கா கிளியராக இருக்காது, அப்படின்னா நல்லா இருக்காது, நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்காது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க. சரி, அடுத்தது ப்ரீவியூ மோடு. இதெல்லாம் வேண்டியதில்லை, விட்ருங்க, அவ்வளோதான். இந்த இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்போ வந்து இது கொடுத்தா ரைட்டு. இப்போ ஓகே கொடுத்தோம்னாக்கா அது மாதிரி இப்படியே வந்துடும். சரி, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தேவையான ஆர்ட் போர்டு எங்கே அது வந்துடும். எஸ், ஓகே. இப்போ இந்த வீடியோவில் ஃபைல் நியூவை ஃபைல் மெனுவில் இந்த நியூவை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது நியூ டெம்ப்ளேட் ஓப்பன். இதை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.